3 ஆண்டுகளாக போதைப் பொருளை தடுப்பேன், கள்ளச்சாராயத்தை தடுப்பேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்துள்ளார். நான் ஏற்கனவே சொன்னேன், தூத்துக்குடி சம்பவம் காவல்துறை இருவரை கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் அதனால் அவள் இறந்தாள் என்று இதே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. ஊடகத்தில் தினந்தோறும் போட்டுட்டு இருந்தீங்க, எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் போட்டுட்டே இருந்தீங்களா இல்லையா? அப்படி 2 பேர் இறந்ததற்கே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுத்தவர்கள் இதுவரை 50 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு? இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கைது செய்ய பார்க்கிறாங்க. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்வதற்கு தூக்கிட்டு போய் அங்க அமர வைக்கிறாங்க. எல்லா டிவிலையும் பாக்குறீங்க, எல்லா தொலைக்காட்சியிலும் படம் பிடிச்சிருக்கீங்க. இப்படி இருக்கின்ற போது நியாயமா விசாரணை நடக்குமா? இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியா செயல்படுமா? நீதி கிடைக்குமா? மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா? இந்த உண்மை வெளியேற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்குது. இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன், கள்ளச்சாராயை தடுக்கிறேன் சொன்னீங்களே. 3 ஆண்டு காலமா அந்த பகுதியில் விற்பனை செய்வதாக தொலைக்காட்சியிலே காட்டுறீங்க. இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கணும். அதோட நீங்க பாத்தீங்கன்னா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.